நாங்கள் இந்த மேட்ரிக்ஸ் என்ற சீரிஸில் இருக்கக்கூடிய 13வது கேள்வி பார்ப்போம். அதாவது என்ன சொல்லப்படுது, A, B என்ற இரண்டு தாயங்களானது எண்ணாக இருக்கக்கூடியவாறு ஓராய சமச்சீர் தாயமாக இருந்துச்சுன்னா A+B என்ற தாயம் அவர் என்னவா இருப்பாரா, ஓராய சமச்சீர் தாயமாக இருப்பார் என்று காட்ட சொல்லி கேட்டுள்ளார். அப்ப ஓராய சமச்சீர் தாயம் அண்டா என்னங்களுக்கு தெரிஞ்சுட்டு போகணும். அதாவது ஏதாவது ஒரு தாயம் அவற்றை டிரான்ஸ்வர்ஸுக்கு மைனஸால பெருக்கிறதுக்கு சமனாக வந்துச்சுன்னா தரப்பட்டது A என்ற தாயம் எங்களுக்கு ஒரு ஸ்க்ரூ மேட்ரிக்ஸாக இருக்கு, ஸ்க்ரூ சிமெட்ரிக்காக இருக்கு, அது ஓராய சமச்சீர் தாயமாக இருப்பாங்க. அப்ப இவர் ரெண்டு தரவு தரப்பட்டிருக்கு. எனவே நாங்கள் செய்யலாம், இவரை நாங்கள் ஒரு சமன்பாடு எடுக்கணும். என்ன ஓராய சமச்சீர் தாயம் -AT என்று வருக. அதே போல B -BT என்று வருக. சரி, B என்ற ஆன்சர்ஸ் -5. எங்களுக்கு காட்ட சொன்னவர் என்ன, இவர் இந்த ஆன்சர்ஸை காணணும். இவர் இந்த ஆன்சர்ஸ் மைனஸ் அவருக்கு சமம் என்று காட்டணும். அப்ப எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், நாங்கள் அவற்றை மேட்ரிக்ஸ் என்ற தியரி பார்த்து நாங்கள் டிரான்ஸ்வர்ஸ், அதாவது என்ன AB என்ற டிரான்ஸ்வர்ஸ் எங்களுக்கு யாருக்கு சமனா இருப்பார், A டிரான்ஸ்வர்ஸ் பிளஸ் B டிரான்ஸ்வர்ஸ்க்கு சமனாக இருப்பார். தியரியில இருக்கு. அதே போல ஆனா பெருக்கம் என்று பார்க்க நாங்கள் செய்யணும், திருப்பி இன்னைக்கு இருக்கிறால முன்னுக்கு எழுதி போட்டுதான் முன்னுக்கு இருக்கிறாங்க எழுதணும். மற்றமா எழுதினா கூட, அதாவது BT × AT தான் சரி, AT × BT என்று எழுதினீங்க வேண்டாம், இவர் பிழை. ஆனால் கூட்டலா இருக்க நேரடியாக எழுதி கொள்ளலாம். அது இவருக்கு போல என்ன செய்யலாம், AT plus BT, அதாவது A இந்த ஆன்சர்ஸ் பிளஸ் B இந்த ஆன்சர்ஸ் போட்டுக்கொள்ளுங்க. A இந்த ஆன்சர்ஸ்க்கு பதிலா என்ன செய்யலாம், -A என்று போடுவீங்க. அதே போல B இந்த ஆன்சர்ஸ்க்கு பதிலா -B என்று போடுவீங்க. வேணுமெண்டா ரெண்டுக்கையும் ஒரு மைனஸை பொது எடுத்தீங்கன்னா எங்களுக்கு காட்ட சொன்ன விட A+B இந்த ஆன்சர்ஸ் என்னதுக்கு சமனா இருப்பார், -A அவ்வளவு சமனா இருப்பார். அப்ப நான் சில வேணுமெண்டா A+B என்னதுக்கு சமனா இருப்பார், ஆன்சர்ஸ் இங்க நேரடியாக போட்டுக்கலாம். அவர் A+B -A+B என்ற ஆன்சர்ஸ்க்கு சமனாக இருக்கிறார். எனவே A+B என்பது ஒரு ஸ்க்ரூஸ் மேட்ரிக்ஸ், அதாவது ஓராய சமச்சீர் தாயம் நீங்கள் போட்டுக் கொள்ளுவீங்கள். அப்ப இவரான என்ன, எங்களுக்கு கேட்கப்பட்ட 13வது கேள்விக்கான விடையாக இருப்பார். அடுத்த நாங்கள் 14வது கேள்வி பார்ப்போம்.